வணக்கம் சாஃபர்ஸ். ரெட் டாக்ஸிக வாகனம் ஓட்டுற ஓட்டுநர்களாகிய உங்களுக்காக விபத்து காப்பீடு திட்டம், அதாவது ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் பாலிசிய ரெட் டாக்ஸி நிறுவனம் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இது மூலமா நீங்க ரெட் டாக்ஸி டிரைவர் ஆப்ல லாகின்ல இருக்கிறப்ப, எதிர்பாராத விபத்தோ இல்ல அசம்பாவிதமோ நடந்தா, இந்த ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் மூலமா நீங்க ரூ. 3,00,000 வரை காப்பீடு தொகை பெற முடியும். இந்த காப்பீட்டு திட்டத்தை நீங்க எப்படி ரிஜிஸ்டர் செய்யலாம்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல உங்க ஃபோன்ல Play Store ஓப்பன் பண்ணி, இந்த ஆக்கோ ஆப்ப டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரெட் டாக்ஸியோட இந்த இன்சூரன்ஸ் சம்பந்தமான மெசேஜ் உங்களோட ஃபோன் நம்பருக்கு ஏற்கனவே வந்திருக்கும். எந்த மொபைல் நம்பருக்கு இந்த மெசேஜ் வந்ததோ, அந்த நம்பரை இதுல டைப் பண்ணி, வரக்கூடிய ஓடிபிய டைப் பண்ணீங்கன்னா, ஆப் லாகின் ஆகிரும். இப்போ லெஃப்ட் சைடு இருக்கிற உங்க ப்ரொஃபைல கிளிக் பண்ணி, இங்க கீழ இருக்கிற பாலிசிஸ்ங்கிற ஆப்ஷன்குள்ள போனீங்கன்னா, முதல்ல இருக்கிற ஆக்டிவ் பாலிசிஸ் கீழ ஈகிள் ஃபீட்ங்கிற உங்களோட இன்சூரன்ஸ் இருக்கும். இத கிளிக் பண்ணி, உங்க பாலிசிய செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க கீழ ஆட் அ நாமினிங்கிற ஆப்ஷன கிளிக் செஞ்சு, உங்க நாமினி, அதாவது உங்க குடும்பத்துல ஒருத்தரோட பெயர டைப் பண்ணிக்கோங்க. கீழ அவங்களோட மொபைல் நம்பர், பிறந்த தேதி, உங்களுக்கு அவங்க எந்த வகையான சொந்தம், அதாவது ஃபாதர், மதர், வைஃப், சன் என்ற ஆப்ஷன்ல கரெக்ட்டா கிளிக் பண்ணி கன்டின்யூ குடுத்தா உங்களோட இன்சூரன்ஸ் ஆக்டிவேட் ஆகிரும். எதிர்காலத்துல இந்த இன்சூரன்ஸ கிளைம் பண்ண வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னா, இங்க மேல இருக்கிற கிளைம் ஆப்ஷன கிளிக் செஞ்சு, முதல்ல இருக்கிற மெட் வித் ஆக்சிடென்ட் ஆப்ஷன கிளிக் செஞ்சுக்கோங்க. இதுல ஏற்பட்டது எந்த மாதிரியான விபத்துங்கிறத செலக்ட் செய்யணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒரு இரவு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனதுக்கான இந்த ஓவர் நைட் ஹாஸ்பிடலைசேஷன் ஆப்ஷன கிளிக் செஞ்சா, அடுத்து வரக்கூடிய உங்க பெயர கிளிக் செஞ்சுக்கோங்க. இங்க உங்களோட முழு பெயர் மற்றும் மொபைல் நம்பர டைப் செஞ்சு, செல்ஃப் ஆப்ஷன தேர்ந்தெடுத்துக்கோங்க. கீழ உங்க ஜெண்டர், இப்போ தங்கி இருக்கும் ஊர், உங்க பிறந்த தேதிய கிளிக் செஞ்சு கன்டின்யூ குடுங்க. இங்க நடந்த விபத்த பற்றி சில வரிகள், விபத்து எப்போ நடந்தது, விபத்து நடந்த தேதி, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் மற்றும் டிஸ்சார்ஜ் ஆன தேதி, ஹாஸ்பிட்டலோட பின்கோட் மற்றும் ஹாஸ்பிட்டலோட பெயர டைப் பண்ணி கன்டின்யூ குடுங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்ல நீங்க பெறப்பட்ட டாக்குமெண்ட்ஸ்ல தேவையானவற்ற இங்க அப்லோட் செய்யுங்க. அடுத்து வர உங்க பெயர கிளிக் பண்ணி சப்மிட் குடுங்க. இப்போ காப்பீட்டு தொகை உங்களோட எந்த பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வரணுமோ, அந்த பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ கிளிக் செஞ்சு வெரிஃபை குடுத்தீங்கன்னா, உங்க காப்பீட்டு தொகைய நீங்க கிளைம் செஞ்சுக்கலாம்.